வணக்கம் நண்பர்களே. என்னென்னா ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான். இதுக்கு நான் பதிலாக இன்னும் ஒரு பார்ட் 2 வீடியோ ஒன்று போடுவேன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு நிறுவனம் 3வது நிறுவனம் வருகிறது, அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து போட்டிருந்தேன். அதுக்கு ஏன் அதை வந்தால் எங்களுக்கு பாதிப்புன்ற விஷயத்துக்கு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், 3வது நிறுவனம் எங்களுக்கு வந்தால் யாழ்ப்பாணத்தில் 3 நிறுவனங்களுக்குள்ள போட்டி வரவழைக்கிட்டு அவர்கள் தங்கட நிறுவனம் முன்னுக்கு வரணும், தங்க நிறுவனம் உழைக்கணும் என்ற ரீதியில் போட்டியிட வலிக்கிட்டுருவார்கள். ஆனால் அந்த 3 நிறுவனத்தையும் இயக்கி கொண்டிருப்பது ஏற்கனவே வெளியில் இருக்கிற சாரதிகள் தான் அதை இயக்க போகிறார்கள். வேறு புதிதாக எவருமே பிக்மியோட போகிறது, ஊபரோட போகிறது, எலகோட போகிறதுன்னு சொல்லி யாரும் புறும்புறும்ப ஓட போகிறது இல்லை. எல்லாம் ஒரே ரைவஸ் தான், ஒரே சாரதி தான் ஓட போகிறாங்க. அப்படி இருக்கைக்குள்ள என்ன நடக்குமெண்டா, ஏற்கனவே இருக்கிற 2 நிறுவனத்திட்ட இருக்கிற வருமானம் குறைய வலிக்கிட்டு என்ன நடந்துடும்னா, குறைய வலிக்கிட்டோன்னா 3வது நிறுவனத்துக்கு அந்த வருமானம் போகும். அப்படி இந்த 3வது நிறுவனத்துக்கு போவைக்குள்ள இங்கே ஏற்கனவே வருமானம் எடுத்து கொண்டிருக்கிற நிறுவனம் அடிபடை வலிக்கிட்டோம். அடிபடைன்ற என்ன, வருமானம் குறைஞ்சி அவர்களோட எவரேஜ் குறைஞ்சிடும். அப்படி எவரேஜ் குறையக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால், 3 நிறுவனமும் சேர்ந்து பயணிகளுக்கு போக வேண்டிய வளமையாக 1000 ரூபா கொடுக்குற ஓட்டமாண்டா அதை என்ன சொல்லுவாங்கடா 700 ரூபாய்க்கு மாற்றிடுவாங்க. 700 ரூபாய்க்கு மாற்றினா என்ன நடக்கும்டா, சாரதிகளுக்கு சரியான முறையில் பாதிக்கப்படும். அவர்கள் போய் இப்போ விற்கிற பெட்ரோல் விலைக்கு என்ன நடக்கும், 460 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுட்டு 1000 ரூபா ஓட்டம் தான் ஓடலாம். 1000 ரூபா ஓட்டம் ஓடி 430 ரூபா பெட்ரோல் அடிக்கணுமா? இல்லை. அப்போ என்ன நடக்குமெண்டா, இதில் ஒவ்வொரு கம்பெனி மட்டும் அவர்கள் பயணிகளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை குறைச்சி எல்லா கம்பெனியும் கொடுக்க வலிக்கிட்டா என்ன நடந்துடும், எங்களுக்கு வருமானம் வராது, நாங்கள் தான் கடைசியில் இருந்து கஷ்டப்படணும். அப்போ தயவு செய்து சாரதிகள் ஏன் இந்த 3வது நிறுவனம் வேணாம்னு சொன்னான்னு சொல்லி இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். கட்டாயம் என்னுடைய ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை எல்லாருக்கும் போய் சேரும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவர்களும் இதை புரிந்து கொள்வார்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.